காவிரி பிரச்சனை குறித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் இது முறை பல முறை இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்துக்கு ஏற்றுக்கொண்டு கர்நாடக அரசு பணிந்து விடாது. அவர்களுக்கு நமக்கும் எவ்வளவு பேசினாலும் அவர்கள் மேகதாதை கட்ட வேண்டும் என்று தான் பேசுவார்கள். நான் கிருஷ்ணா கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டரோடும் 6-7 சீஃப் மினிஸ்டரோடு பேசியிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார், தேவகவுடாவோடு பேசியிருக்கிறோம். ஆகையினால் எல்லாரும் ஒரே மாதிரி தான் குரல் பேசுவார்கள். ஆனால் அதை கட்டினால் இப்பொழுது வருகிற தண்ணீர் கூட வராது. அதனால் அவங்க நமக்கு நோமேன் தண்ணி, அதாவது அவங்க டேமில் தண்ணி குதிச்சிச்சுன்னா கீழே காற்று, அது நோமேன் ஏரியா, அதில் வர தண்ணி தான் நமக்கு வருதுன்னு இருக்குது. இவங்க நான் திருப்திகரமாக எப்போ திறப்பாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வெள்ளம் வந்து தான் தடுப்பாங்க. ஆகையினால் நான் தான் சொன்னேன், ஒரு வரவேற்றதுக்காக வரவேற்கிறேன். ஆனால் அது மட்டும் போதாது. தமிழகமே ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறது என்பதற்கு சர்வகட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னேன். எந்த கூட்டம் கூட்டினாலும், எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் இதனுடைய முடிவுகளை அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உண்டு. ஆகினாலே அவர் கூட சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் தள்ளி போட்டுட்டார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அதெல்லாம் உடன்பாடில்லை. ஆகியனாலே சொல்லுகிறேன், சரியான வக்கீல்களை வைத்து சரியாக வாதாடி சரியான நேரத்தில் மத்திய சர்க்காருக்கு கெடுக்கவிடி போட்டார் ஒழிய நம்மால் இது சமாளிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒன்றல்ல, 2-3 தரம் அவங்க பிளான் போட்டு அனுப்பிச்சாங்க. சென்ட்ரல் வார்டு கமிஷனுக்கு அனுப்பிச்சாங்க, சென்ட்ரல் வார்டு கமிஷன் வேறு அனுப்பிச்சாங்க. அது ஏற்றுக்கலை, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஏற்றுக்கலை தான். ஆகையினால் அவங்க தீர்மானம் ப்ராஜெக்ட் போட்டு வந்தாலும் அது 6-7 கட்டங்களை தாண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வரணும். கடைசியில் நம்ம ஓகே பண்ண தான் வரும். ஆகையினால் ஒரு ஆர்வத்தோடு புதியதாக வந்திருக்கிறோம் என்ற ஆர்வத்தோடு என் மதிப்புக்குரிய நண்பர் கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்கள்